புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என 2 முதலமைச்சர்களை கொடுத்த மாவட்டம் தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களால் மக்கள் பயன்பெற்று வருகின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். பாசமுள்ள மக்கள், இந்த மண் தெய்வீக மண். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, 2 பெரும் தலைவர்கள் இங்கே நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக கொடுத்த மாவட்டம் தேனி மாவட்டம். ஆகவேதான் 2 பெரும் தெய்வங்கள் இந்த மாவட்டத்தில் நின்று முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தெய்வங்கள் பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கியது. தேனி மாவட்டத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையாவது திமுக அரசு செய்திருக்கிறதா? ஸ்டாலின் எப்போது பார்த்தாலும் போட்டோஷூட் மட்டுமே நடத்தி வருகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக ஒரு திட்டத்தையாவது இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்ததா? இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் போட்டோஷூட், அப்படியே வருவார், அப்படியே இங்க இருக்கிற தொலைக்காட்சி அப்படியே அழகா படம் பிடிப்பாங்க, நாம பேசுறதெல்லாம் போட மாட்டாங்க. எவ்வளவு திட்டத்தை செஞ்சிருக்கிறோம், தயவு செய்து போடுங்க. இனியாவது மக்களுக்கு செய்த நன்மையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க. ஒண்ணுமே செய்யாத பொம்மை முதலமைச்சருக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறீங்க. பாலியல் தொல்லையால் சிறுமி அப்பா அப்பா என கதறும் போது அப்பா ஸ்டாலின் எங்கே போனார்? உயர் பதவியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண பெண்களின் நிலை என்ன ஆகும் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமை. பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய நன்மதிப்பையும் இன்றைக்கு குறைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அச்சத்தோடு அனுப்புகின்றார்கள் பெற்றோர்கள். பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தால் அந்த குழந்தை எப்படி கதறும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இந்த ஸ்டாலின் அவர்கள். இப்ப அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது இந்த அப்பா ஸ்டாலின் எங்கே போனார்? சிந்திச்சு பாருங்க. தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கத்தால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரிப்பு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளதால் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 185 கொலைகள் நடைபெற்றுள்ளன. கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் எங்கே பார்த்தாலும் போதைக்கு அடிமையாகி, கஞ்சாவுக்கு அடிமையாகி பல்வேறு குற்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் கஞ்சா போதை ஆசாமியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொலை நடக்காத நாளே இல்ல. 10 ரூபாய் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்தும் இன்னும் திருந்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. எழுதுகிற பேனாவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுங்கள், நாங்கள் பாராட்டுகிறோம். எழுதாத பேனாவிற்கு 82 கோடி ரூபாய் சிலை எதற்கு என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் போனா 10 ரூபா கொடுக்கணும், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுக்கணும். அவர் யாருன்னா 10 ரூபா பாலாஜி பாங்க. எவ்வளவு? 10 ரூபா பாலாஜி. அவரு உள்ள போயிட்டு வெளியில் வந்து கூட இன்னும் திருந்தல, ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்னும் 2-3 நாள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வர இருக்குது. அப்ப என்ன நடக்குன்னு தெரியல. ஆக ஒரு ஏழை எளியவர்கள் எல்லாம் அங்கங்க இருக்கின்ற மதுபான, அரசு மதுபான கடைக்கு போய் அங்க மதுபானத்தை வாங்கி அருந்துகின்ற பொழுது அதற்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. இது கொடுமை அல்லவா? ஏழையின் ரச்சத்தை உறுதிக்கின்றது அல்லவா? கேட்டா மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க. மேலிடம் எங்க இருக்குது? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. 1 கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 10 கோடி 30 நாளைக்கு என்ன ஆச்சுங்க?
கணக்கு போடுங்க. 300 கோடி 12 மாசம் 3600 கோடி இந்த 10 ரூபா மேலிடத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? தேவையா? ரமலான் நோன்பு கடைபிடிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். ரமலான் நோன்பு காலத்தில் இஸ்லாமிய சமூகத்திற்கு அரிசி வழங்கிய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாதான் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இன்றைய தினம் ரமலான் நோன்பு மாதம் தொடர்கிறது. இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு இருக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாக அம்மா ஆட்சியில்தான் ரமலான் நோன்புக்கு விலையில்லா அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு என்பதை நினைவு கூர்ந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் மர்ம பொருள் வெடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உட்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தீவிரவாதம் ஊடுருவி உள்ளதா என பொதுமக்கள் சந்தேகம். சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நாடக வீடியோக்களுக்கு காட்டும் ஆர்வத்தை குறைத்து மக்களின் பாதுகாப்பு பணியில் முழு கவனத்தை செலுத்த வலியுறுத்தல். சென்னை விருகம்பாக்கத்தில் வீட்டிற்குள் புகுந்து 25 வயதுடைய இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர். பெண்களுக்கு பாதுகாப்பு என வாய் சவடால் பேசும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் வீட்டில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வீட்டில் தனியாக இருந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 5 சிறுவர்கள் போக்சோவில் பிடிபட்டனர். சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஸ்டாலின் திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தான் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் போக்சோ வழக்குகள் 52% அதிகரிப்பு. புகார்கள் கொடுக்காத மற்றும் வழக்கு பதிவு செய்யப்படாத போக்சோ சம்பவங்கள் இன்னும் எத்தனை இருக்கிறதோ என பெற்றோர்கள் பொதுமக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு போக்சோ வழக்குகள் 52% அதிகரித்துள்ள நிலையில் குற்றங்கள் உண்மையில் அதிகரித்துள்ளதா அல்லது புகார் அளிக்கும் மனப்பான்மை வளர்ந்துள்ளதா என பெண்கள் அமைப்புகள் கேள்வி. சமூக நலத்துறை மருத்துவமனைகள் மூலம் புகார்கள் அதிகரித்தாலும் நம்பிக்கையின்மை காரணமாக நேரடி காவல் நிலைய புகார் அளிப்பு குறைந்துள்ளதால் திராவிட மாடல் முதலமைச்சர் தன் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவலர்களை நெறிப்படுத்த தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் ஆலங்காட்டில் பெற்றோர் இல்லாமல் தாத்தாவுடன் வசித்து வந்த 14 வயதுடைய சிறுமி சமூக வலைதளத்தின் மூலம் அறிமுகமான 16 வயதுடைய சிறுவனை கடந்த ஆண்டு திருமணம் செய்ததாக அதிர்ச்சி தகவல். குழந்தை திருமணங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய திராவிட மாடல் அரசின் சமூக நலத்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சொத்து பிரச்சனை காரணமாக தந்தையை கொலை செய்த மகன் பிடிபட்டார். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் என்ன தவறு செய்தாலும் வெளியே வந்துவிடலாம் என்ற தைரியத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்றவை அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே பெற்ற மகனை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த தந்தை. மது போதையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்த நிலையில் மது என்ற அரக்கனால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் இப்படி சீரழியுமோ என பொதுமக்கள் கேள்வி. தஞ்சை மாவட்டம் கஞ்சனூர் பகுதியைச் சேர்ந்த பைனான்சியர் 2 நாட்களுக்கு முன்பு மாயமான நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று முதலமைச்சரால் எப்படி சொல்ல முடிகிறது என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி அருகே போத்திநாயக்கம்பள்ளி பகுதியில் இளைஞரை அடித்து கொலை செய்து தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பரபரப்பு. பச்சையப்பன் என்பவரை அடித்து கொலை செய்து தீ வைத்து எரித்ததோடு காவலுக்கு இருந்த நாயையும் கொன்றுவிட்டு மர்ம நபர்கள் தலைமறைவு. திருப்பத்தூரில் வீட்டின் அருகே மது அருந்தி கொண்டிருந்த இளைஞரின் கழுத்தை அறுத்து சரமாரியாக கத்திக்குத்து. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே
ரயில்வே தண்டவாளத்தில் கேட்பாரற்று கிடந்த 12 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருளான கஞ்சா தங்கு தடையின்றி கிடைக்கும் நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் நிர்வாகம். தமிழக மின்சார வாரியத்தில் கடந்த 60 நாட்களில் 22 விபத்துகள், 8 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள அவலம். திமுக ஆட்சியில் மின்சார வாரியத்தின் பாதுகாப்பில்லா பணிகளால் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டதால் வியாபாரிகள் அச்சம். தமிழகத்தில் கள்ளச்சாராயம், கஞ்சா மற்றும் மதுபோதையின் அச்சுறுத்தலுக்கு இணையாக கள்ள நோட்டுகளும் புழக்கத்திற்கு வந்துள்ள நிலையில் திராவிட மாடல் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தேர்தல் வாக்குறுதியில் பொய் கூறி ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின். 4 ஆண்டுகள் ஆன பின்னும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலினுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் கடும் கண்டனம். தூத்துக்குடியில் மாநகர பகுதியில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே மாநகரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து ஓடிய அவலம். ஸ்ரீவைகுண்டம் அருகே செய்துங்கநல்லூரில் தற்காலிக பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசு கொடுத்த விடிகள் இதுதானா என மக்கள் காட்டமாக கேள்வி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தண்ணீரில் மூழ்கி நெற்பயிர்கள் நாசம். திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை நீர் விளைநிலங்களில் தேங்கியதால் விவசாயிகள் கவலை. திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். சில மணி நேரம் பெய்த மழைக்கே தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் நோயாளிகள் கடும் அவதி. திமுக ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் முறையாக மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவரின் கையில் இருந்து வளையலை உருவிய ஒழுங்கினமாக நடந்து கொண்ட திமுக கவுன்சிலர். சொந்த கட்சியினரே இதுபோன்ற அவலங்களில் ஈடுபடும் நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. கோயில் திருவிழா அழைப்புதலில் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோயில் திருவிழா அழைப்புதலில் சாதி மற்றும் சமூகங்களின் பெயர்கள், நன்கொடையாளர்களின் பெயர்கள் தேவையற்றவை என்றும் நீதிமன்றம் அறிவுரை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைச்சல் அதிகரிப்பால் கத்திரிக்காய் விலை வீழ்ச்சி. நஷ்டத்தை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் மரபணு மாற்று பருத்தி விதைகளை வாங்கி எதிர்பார்த்த விளைச்சலை பெறாமல் விவசாயிகள் ஏமாந்த நிலையில் விற்பனையை தடுத்து நிறுத்தாமல் விற்பனையாளர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதாக அறிவிக்கும் திராவிட மாடல் அரசு. போதை மது விற்பனை தடுக்க முடியாமல் நடவடிக்கை எடுக்காமல் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள் என விளம்பரம் செய்வது போன்று ஸ்டாலின் அரசின் இச்செயல் உள்ளதாக விவசாயிகள் வேதனை. தலைநகர் டெல்லியில் 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு மார்ச் 31 வரை மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவிப்பு. காற்று மாசு பிரச்சனையை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்.